வெல்கம் டு ரெஸ்லிங் ரெமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல பற்றி பார்க்க போறோம்னா அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ஸ்பாயிலர் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் கோடி ஹீல் டர்ன் பண்ண போறாரு அண்ட் ஏஜெஸ்எல் ரிட்டையர் பண்ணி ஒரு சில பெரிய அப்டேட் தான் பார்க்க போறோம். மறக்காம சேனல் புதுசாக வந்துருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காது, அதாவது பிக் டாகா இருக்கும்போது பிடிக்குமா ட்ரைவல் சீஃபாக இருக்கும்போது பிடிச்சதான் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா த ஒரிஜினல் ட்ரைவல் சீஃப் ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் அவரோட பற்றி அப்டேட் தான். ஸோ இந்த அப்டேட் போட்டால் மட்டும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க. நான் அதனால ஒன்றும் இந்த அப்டேட் வந்து போடல. இப்போதைக்கு தரமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ரெசல்வர்ட் சைடு ரெசல்வர்ட்ஸ் உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போதைக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்ல தான் ரிட்டர்ன் வருவாருன்னு. ஏன்னா அப்படிதான் WWE வந்து இவங்களுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஏன்னா ரோமன் இப்போ ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவியில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. ஆனால் இப்போ அடுத்து என்ன பிளான்னா, ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்மர் ஸ்லாம் முன்னாடியே வந்து இருக்க போது இன்னும் நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்க போகிறோம். ஜூலை 12 நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல ரோமனோட ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு பயங்கரமா ஒரு ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இப்போ WWE வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் டே 1 டே 2 நடத்தினால, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எவர், அதனால இப்போ அதோட மெயின் ஈவெண்ட்டை கவர் பண்ணுறதுனால தான் WWE இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டே 2 மெயின் ஈவெண்ட் சொல்லவே வேணாம், அது ஜான்சினை தட்டி தூக்கிடுவார். அதுக்கு வந்து கவலையே கிடையாது. ஜான்சினா அதை மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்துக்குவாரு. இப்போ டே 1 மெயின் ஈவெண்ட் தான். எப்படி ரெசல்மேனியா டே 1 டே 2 இதே கதை தான் வந்துச்சு. அதாவது ரோமன் லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் செத்ரான்ஸ் இருக்கும்போது ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் உள்ள விட்டு ஸோ ட்ரிபிள் ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்க டே 1 மெயின் ஈவெண்ட். இப்போ அதே கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் சாட்டர்டே வரப்போற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்ல எல்லாம் நைட் சேத் ராலின்ஸ் இவங்களுக்கு ரெண்டுக்கான மேட்ச் வேறு நடக்குது. அது மட்டும் இல்ல கோல்பர்க் வர்சஸ் குந்தருக்கான வேர்ல்டு வெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேறு நடக்குது. அதில் வேற வார்னிங் கொடுத்திருந்தாரு சேத் ராலின்ஸ், நான் வந்து கேஷிங் பண்ண ட்ரை பண்ணுவேன்ட்டு. ஸோ இப்போ என்ன கதை நடக்குதுன்னா, இந்த கேஷிங் பண்ண ட்ரை பண்ணும்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம், இவங்களை வந்து ஸ்டாப் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து கதை நடக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சேத் ராலின்ஸ் இவங்க ரெண்டுக்கான சிங்கிள் மேட்ச் இல்லைன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான மேட்ச் வந்து நம்ம வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து பார்க்கலாம். அதுவும் மெயின் ஈவெண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான அப்டேட், அது அமெரிக்கன் நண்பர் கோடி ரோட் வந்து ஹீல் டர்ன் பண்ண போறாரு. அதாவது ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாரு கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஹீல் டர்ன் வந்து பார்க்க போறோம்னு. அந்த டைம் வந்து வரப்போகுது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஏற்கனவே டே 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சின் வாஸ் கோடிக்கான மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளீனா வந்து தோக்கடிச்சு இல்லாமல் டிரைவர் ஸ்காட்டோட ஹெல்ப்னால ஜான்சினா வின் பண்ணியிருந்தாரு. இப்போ என்ன கதை நடக்க போகுதுன்னா, சம்மர் ஸ்லாம்ல டே 1 டே 2 டே 2 மெயின் ஈவெண்டா நம்ம ஜான்சினா தான் பண்ண போறாரு. ஜான்சின் வாஸ் கோடி வாஸ் ராண்டி இல்லைன்னா சிஎம்க்கு இந்த 3 பேர்ல யாராவது ட்ரிபிள் ட்ரீட் தான் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா சிங்கிள் மேட்ச் நடந்தாலும் இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செத்ரான்ஸ் கேஷ் நம்ம ட்ரை பண்ணும்போது அது மூலியமா கோடி தோத்த மாதிரி வந்து காட்டப்பாங்க. எப்படி இருந்தாலுமே கோடி தோக்குறது ஒரு 80% சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஜான்சினா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எல்லா ஷோலையும் வராரு. ஸோ ஜான்சினா டிசம்பர் வரைக்கும் வந்து அவர் தான் சாம்பியனா இருப்பாரு. இப்போ கரண்ட் டைம்ல ஃபேஸ் ஆஃப் த கம்பெனினா நம்ம கோடி தான் இருக்காரு. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன மூவ் பண்ண போறாங்கன்னா, சம்மர் ஸ்லாம்ல ஒரு வாட்டி தோத்துட்டாருன்னா அடுத்து ஹீல் டர்ன் பண்ண போறதா ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் கண்டிப்பா இது சான்ஸ் நடக்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஜட்மெண்ட் டே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பவர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லா டீம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கு. ஏன்னா இருந்தாலும் ஜட்மெண்ட் டேவை அடுத்த லெவலில் வந்து மூவ் பண்ண மாட்டாங்க. சாரி, அதாவது உதாரணத்துக்கு ஒயிட் 6 எப்படி ஒயிட் 6 சொல்ல வேணாம், இப்போ வந்து மூவ் பண்ணுவாங்க, திடீர்னு காணாம போயிருக்காங்க. அவங்கள சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் சோலோ சிகார்ட் டீம் எந்த ஒரு டைட்டில் எடுத்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து பவராக காட்டணும். யார் தலை தூக்கினாலும் அந்த தலையை வெட்டி விடணும், அந்த மாதிரி வந்து செய்யணும். ஆனால் ஜட்மெண்ட் டே அந்த அளவுக்கு வந்து பவர் ஆக மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரியல. என்ன பொறுத்தவரை ஜட்மெண்ட் டே இப்போதைக்கு புஷ் கொடுக்க போகிறதா ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த டைம் ஜட்மெண்ட் டே நல்லா பவர் ஆக்கி டீம் செத்ரான்ஸோட மோத வச்சு மேபி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் சீரிஸ் வார் கேமில் புக் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட டீம் இந்த சர்வர் சீரிஸ் வார் கேம் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதில் ஜட்மெண்ட்டே வந்தால் எப்படி இருக்குன்னு உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பிரான் பிரேக்கர் நான் சொல்லி இந்த சம்மர் ஸ்லாமோட டே 1 டே 2 மெயின் ஈவெண்ட் இதாக இருக்கலாம். ரோமன் வாசஸ் பிரான் அண்ட் ரோமன் வாசஸ் ராலன்ஸ், சிஎம் பங்க் வாசஸ் குந்தர் வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச் அண்ட் சீனா வாசஸ் கோடி வாசஸ் ராண்டிக்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த 3 மேட்ச்ல அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு சம்மர் ஸ்லாம்ல நம்ம வந்து மேட்ச் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜெஸ்எல் பற்றி தான். ஏஜெஸ்எல் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ WWE அவங்கள வச்சு என்ன குக் பண்ணுறாங்க சொல்ல போனால் WWE வேஸ்ட் தான் பண்ணுறாங்க. சத்தியமாக ஒருத்தா சொல்லுவேன், ஒருத்தான்னு சொல்லலை, ஒஸ்தா சொல்லுவேன். அதாவது என்னன்னா 2018 டைமில் ஏஜெஸ்எல் சாம்பியன் ஆக்கி ஒரு வேளை இப்போதைக்கு டாக் டீம் சாம்பியன் ஆக்கி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மூவ் பண்ணி இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேர்ல்டு சூப்பர் ஸ்டார்லாம் எப்படின்னா ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் கையில் தோக்கடிச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. ஸோ இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ கையில் தான் ஏஜெஸ்எல் வச்சு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் நம்ம ஏற்கனவே நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ஒருவேளை அவர் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் வச்சுட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இல்லைன்னா ஏஜெஸ்எல்லாம் தோக்க போறாரு. இந்த கதையை பார்க்க போகிறோம். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் எடுத்து போகிறதா ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ 1 இயர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு WWE. அதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவேன், WWE பக்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏஜெஸ்எல் வந்து சொல்லிட்டாரு. ஸோ 2026 நம்ம ஏஜெஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு. ஸோ இதே டைம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம மணி இந்த பேங்க் அப்புறம் ஏஜெஸ்எல் வந்து நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஆல்மோஸ்ட் அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி போயிடுவார். இன்னும் ஒரு சில 2027 ரோமன் வந்து
வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறார், ரிட்டையர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அவர் செக்அப் போயிட்டு சரியாக வந்துட்டாருன்னா நல்லது, இல்லைன்னா ரோமனை வந்து பார்க்க முடியாது. ஒரு ஜான்சனே இந்த வருஷமே அண்ட் எல்லா பழைய சூப்பர் ஸ்டார் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிவியே நம்ம வந்து ரிட்டையர் ஆகி அது ஓடிடுச்சு, அதுவே நம்மளுக்கு பெரிய கொடுமை. சரி என்ன கதையாவதுன்னு கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐ ஹவ் தேடி பிடிச்சி லைக் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வாசிங்க. நெக்ஸ்ட் தேங்க் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணி தேங்க்யூ.